கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மையிலும் மென்மையை கொடுத்து நம்மை தாங்குவராக. இந்த நாட்களிலும் கூட சிறப்பாக இந்த தின தியானத்தை ஒளிப்பதிவு செய்து நமக்கு யூடியூபில் ஏற்றி அனுப்புகிற அருமையான தம்பி பிரவீனுக்காக நான் நன்றி சொல்கிறேன். அவருக்காக அவங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த ஊழியத்தில் அவரை எடுத்து பயன்படுத்துவதற்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 பேதுரு 3:17. தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கிலும் நன்மை செய்வது. உலக வழக்கத்தில் பல காரியங்களை சொல்லுவார்கள். விதைச்சான் அறுக்கிறான் அப்படிம்பாங்க. தவறுகளை செய்தவன் தண்டனைக்குரியவன், உப்பை தின்றவன் தண்ணீர் குடிப்பான் என்பார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நான் தீமை செய்வதற்காக கிடைக்கிற தண்டனை என்பது சமூக வழக்கில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒன்று. ஆனால் நன்மைக்கான தண்டனை என்பது ஏற்க முடியாத ஒன்று. ஆனால் விசுவாசிகளாகி நீங்களும் நானும் நன்மை செய்வதற்காக அழைக்கப்பட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் செய்த ஏராளமான நன்மைகளை பெற்ற மக்கள் பிரதிபலனாக அவருக்கு தீமையை செய்தார்கள். ஆனால் அவர் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு விசுவாசிகளாகி நீங்களும் நானும் மனித இயல்பாகிய தன்மைகளிலே வாழாமல் இறைவனை ஏற்றுக்கொண்ட சாயலை பிரதிபலிக்க வேண்டிய மக்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவரும் கூட பாடுகளை அனுபவித்தார். He suffered for our sin. நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாடுகளை சுமந்தார். அவருடைய சஃபரிங், அவருடைய பாடு எனக்கு மீட்பை, ஆசீர்வாதங்களை அருளை செய்கிறது. Suffering of Jesus Christ brought a blessing to me. இன்றைக்கு என் ஆண்டவருடைய பாடு எனக்கு மீட்பை கொண்டு வந்தது என்று சொன்னால், மகிழ்ச்சியை கொண்டு வந்தது என்று சொன்னால், விடுதலையை தந்தது என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாமும் அதைத்தான் செய்ய வேண்டும். நன்மை செய்வோம். எத்தனை பாடுகள் வந்தாலும் அந்த நிலை நமக்கு அவசியம். பாருங்கள், வேதம் சொல்கிறது நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். We must live a righteous life. என் ஆண்டுடைய அழைப்புக்கு செவி கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஒரு கதையை வாசித்தே, ஒரு ஞானி ஆற்றங்கரை ஓரமாக நடந்து போய் கொண்டிருந்தார். அப்பொழுது தண்ணீரில் வீழ்ந்த ஒரு தேல் தத்தளித்து கொண்டிருப்பதை பார்த்ததும் அவர் தன்னுடைய அப்படியே கையை கொடுத்து அப்படியே மேலே தூக்கி அதை கரையில் விட எத்தனைத்தார். அப்படி தூக்கும் பொழுது தேல் கையில் கொட்டிடுச்சு. அந்த வழியில் அவர் உதறிட்டார், தண்ணியில் விழுந்துருச்சு. ஆனால் மறுபடியும் அவர் அந்த தேலை தூக்குனார். மறுபடியும் கொட்டுச்சு. மறுபடியும் தூக்குனார். தூக்கி அப்படியே கரையில் விட்டார். அப்போ அந்த பக்கமாக வந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சொன்னார், தேள் தான் கொட்டுதில்ல, நீங்கள் ஏன் அதை மறுபடியும் போயிட்டு போய் இழுத்துக்கிட்டு மறுபடியும் கடியை வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அவர் சொன்னார், தேளுடைய குணம் தீமை செய்வது, என்னுடைய குணம் நன்மை செய்வது. தேளுன்னா கொட்டத்தான் செய்யும். ஆனால் என் ஆண்டவர் என்னை படைத்திருக்கிறார், அவருடைய பண்புகளோடு கூட நான் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அன்புக்குரிய விசுவாசிகளே, என்னுடைய இயல்பு, நம்முடைய இயல்பு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நன்மை செய்து பாட அனுபவிக்க ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அர்ப்பணிப்போம், ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய கிருபைகளுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. நன்மை செய்து பாட அனுபவித்து அநேக மக்களுக்கு வாழ்வளிக்க எங்களையும் ஒரு பொருட்டாய் நீர் பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பயன்படுத்தும், அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக எங்களை நிலைப்படுத்தும். இந்த நாளில் கூட கர்த்தாவே, அருமையான நம்ம பிரவீனுக்காக உடைய குடும்பத்துக்காக செபிக்கிறோம். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மையான வரங்களை கொடுத்து ஆசீர்வதியும். துதி கன மகிமை யாவையும் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.